இந்த பாடி பிடிக்கலப்பா, இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படி தூக்கி போட்டு இந்த ஸ்பீட் செக் பண்ணிடலாமா? ஸ்டேயிங் சர்வோ பாருங்க எந்த அளவுக்கு திரும்புது. 2. தரமான லோ பட்ஜெட்ல ஒரு ஆர்சி கார் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபருக்காகவே ஒரு தரமான MJX பிராண்ட்ல ஒரு அல்டிமேட்டான போஷர் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? இவெல்லாம் நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நார்மல் கார் கிடையாதுங்க, வேற மாதிரி காருங்க. இது தரமான பெர்ஃபார்மன்ஸை நம்ம தலைவன் MJXல லான்ச் பண்ணியிருக்கான். தரமான அப்கிரேடை விட இந்த வாட்டி விட்டுருக்காங்க. அவங்களே பேட்டரியும் ப்ரொவைட் பண்ணி லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துட்றாங்க 2Sல 3S சப்போர்ட்டு. ஃபுல்லாக ஸ்பெக்கையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அகெயின் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அன்பாக்சிங்கில் MJX 16213 பக்கியை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்களும் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி குறையே கிடையாது. ஒரு கார் குவாலிட்டியாக கொடுக்கலாம், 2 கார் குவாலிட்டியாக கொடுக்கலாம். கொடுக்குற எல்லாமே நான் குவாலிட்டியாக தான் கொடுப்பேன். என் கஸ்டமருக்கு நான் கொடுக்காம யார்டா கொடுப்பான்ற மாதிரி வச்சு செய்கிறான். ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் தரமாக இருக்குது. ஆயில் ஃபில் சஸ்பென்ஷனோட லோ பட்ஜெட்டில் எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தரமான அப்டேட்டோட கொடுத்துருக்கான். இதோட ஸ்பெக் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த வகையில் என்னென்ன வருதுன்னு சொல்லவா? ஒரு பாடி இல்லாமல் 2 பாடி ஷெல் கொடுத்துட்றாங்க இந்த பக்கியில். MJXல மட்டும் லோ பட்ஜெட்டில் இது ஒரு பாடி ஷெல், மேலே இருக்கிற ப்ளூ கலர், இங்கே ஒரு பாடி ஷெல் பிளாக் கலரு. அது மட்டும் கொடுத்தா பத்துமா? இங்க பாருங்க, காரை இவ்வளவு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இப்போ ரிமோட் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அதை செக் பண்ணிடலாமா? இந்த வாட்டி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை நார்மல் அதே சேம் ரிமோட்டை அரைச்சமாவே அரைச்சிருக்காங்களான்றதை செக் பண்ணிடலாம். இதுல எப்பவுமே கொடுக்குற மாதிரி பேக் சைடு அந்த வீலி பார் கொடுத்துட்றாங்க. இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. உங்களுக்கு டைல் வேணா டைல் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை வீலி பார் வேணா வீலி பார் அட்டாச் பண்ணிக்கலாம். சார்ஜர் கேபிள் கொடுத்துறாங்க, வீலை கழட்டுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துட்றாங்க, மேலே இருக்கிற அடிஷனல் பின் கொடுத்துட்றாங்க. ரிமோட் பார்த்தீங்கன்னா நார்மல் MJXக்கு 12212 இந்த மாதிரி ஹை எண்ட் மாடலுக்கு என்னென்ன ரிமோட் வருமோ அதே சேம். இப்போ 10210 கூட சேம் ரிமோட் தான் கொடுத்துருப்பாங்க. அதே சேம் கான்செப்ட்ல தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பவுமே MJXை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன வீடியோல மாதிரி தான் குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது, தரமாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட்டு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்க. ப்ரொஃபஷனல் ஸ்டேரிங் அண்ட் த்ராட்டலும் ப்ரொஃபஷனல் தான் உங்களுக்கு. இப்போ காரை ஈச் அண்ட் எவ்ரி வரைக்கும் செக் பண்ணி மேலே இருந்து கீழே தூக்கி போட்டு அடிச்சு திம்சம் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதில் யூஸ் பண்ணிருக்க பேட்டரி என்ன பேட்டரின்றதை செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாடியை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் 3 பின்னை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷெல் உண்மையாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரு ஒயிட் வித் ப்ளூ, அதில் லைட்டாக எல்லோ கோடிங் வேறு கொடுத்துருக்காங்க சூப்பராக. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் பேட்டரி மாதிரி இல்லாமல் 2000 mAhல லித்தியம் அயன் பேட்டரி 2000 mAhல கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் நீங்கள் வந்து லிப்போ பேட்டரி கூட இதில் போட்டுக்கலாம். 3S வரைக்கும் சப்போர்ட்டு. ESC பாருங்கள், இங்கே ESC. அது இல்லாமல் மோட்டர், அதுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க. இப்போ ESC ஆன் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை செக் பண்ணிடலாம். இங்கேருந்து போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில் ஷாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஈஸியாக உங்களால் எது மேலே வேணாலும் ஏற முடியும். ஸ்டென்ட் பறக்க விட்டு தரமாக பண்ண முடியும். டயரோடைய கிரிப்பை பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. 4 டயருமே இப்படி ஏறி இப்படி பறக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். சாரி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலில் கொடுத்துறாங்க. 4 சைடுமே மெட்டலில் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் எங்கே போய் இடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்னாடி டைல் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம், வெளியே பார் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். பாடியை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு மட்டும் கொடுக்கல. லைட்டு கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். லைட் வேணா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த பாடி பிடிக்கலப்பா, இந்த கலரே எனக்கு பிடிக்கல அப்படி தூக்கி போட்டு இந்த மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்க இந்த பாடியை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் 2 பாடி 2 டயர் செட் கொடுக்குறாங்க. ஒரு டயர் இதில் வந்துடும், அடிஷ்னலாக ஒரு டயர் செட் கொடுத்துட்றாங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க ESCயோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ESC 45 amps ESC கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2852 மோட்டரோடைய பவர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ESC 3S லிப்போ பேட்டரி வரைக்கும் நீங்கள் போட்டு பயங்கரமாக ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஸ்பீட் செக் பண்ணிடலாமா?
இங்கே இப்படி இருக்கே, அப்போ கீழே விட்டா எப்படி இருக்கும்? அப்படியே லைக்கை தட்டி விடுங்க. ஸ்டேயிங் சர்வோ பாருங்கள் எந்த அளவுக்கு திரும்புதுன்னு. 2.2 kgல சர்வோ யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு. சேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்க ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேருந்து ஸ்டென்ட்டு பண்ணாலும் பிரேக் ஆகாமல் இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற மெயினான பெனிஃபிட்ஸே. நீங்கள் லோ பட்ஜெட்டில் தரமான காரு, ஸ்பீடாகவும் இருக்கணும், அது குவாலிட்டி காம்ப்ரமைஸை விட தரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கை சூஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபைனலி இந்த ஆர்சி கார் யாருக்கு ஒர்த்துன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கான ஒரு பெஸ்ட்டான காரு. நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போகிற அளவுக்கு எந்த பட்ஜெட் இல்லை ப்ரோ, தரமான கார் எடுக்கணும் ஆனால் லோ பட்ஜெட்டில் இருக்கணும், ஸ்பீடு குறையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள். இல்லை கிட்ஸுக்கே நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க. ஏன்னா இது 100% ஒர்த்து. குவாலிட்டி வைஸும் பில்டு குவாலிட்டி வைஸும் ஸ்பேர் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும். அது நம்மக்கிட்டேயே கிடைக்கும். இதோடைய அப்கிரேட் பார்ட்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்டே கிடைக்கும். பேட்டரி டூரேஷன் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் சார்ஜே போடல, நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கேன். தாறுமாறா இருக்கு. இந்த மாடலை பத்தி டீடைல்ஸ் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. டாடா பை பை. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோட ஃபுல்லா ஸ்பெக் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தரமா இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, தரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல தெரிஞ்சுக்கிறேன் எப்படி போடணும்ன்றது சொல்லுங்க. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோ. என்னோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் டீம்லயும் நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா டைரக்டா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்ஸ்.